ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அமேசானில். ஸோ ஓகே, இது நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திறந்துடலாம். ஓகே, இப்போ திறந்தாச்சு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கைனெட்டிக் ஸ்டாண்ட். அதை தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பர்பிள் கலரில். அண்ட் ஒரு 6 மோல்டு கொடுத்துருக்காங்க. அதில் தனியாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு டர்ட்டில், பென்குயின், அதுக்கப்புறம் அது ஒரு நண்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் அண்ட் ஷீஷல் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கிராப் கொடுத்துருக்காங்க. 6 மோல்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கைனெட்டிக் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் ஆனிச்சு. இது வந்து அது அளவுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் அதை வந்து கொட்டிடலாம். கொஞ்சமாக இது வந்து கட் பண்ண திறக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சமாக கத்தி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை கொட்டியாச்சு. இதை வச்சு நம்ம எப்படிலாம் விளாட்லாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப வந்து கேக் மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு விளாட்றதுக்கு. நம்ம வந்து அமுத்தின உடனே அதை அப்படியே நாங்கள் பிரித்து விட்டுட்டோம். அது வந்து கொட்டிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கையில் எடுக்கிறப்பவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மோல்டெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாமே இப்போ வச்சு விளாட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டர்ட்டில் மோல்டு எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சமாக வந்து போடலாம். அண்ட் இப்போ நம்ம அதை வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்து பென்குயின். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பென்குயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிராபும் வந்து அழகாக இருந்துச்சு. இதோட கண்ணு மட்டும் அது வந்து மேலே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷீஷல், அது வந்து அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டோபஸ். இது வந்து அதோட கால் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக தின்னாக இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து 5மே பண்ணாச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கு அது ஓரமாக வச்சிடலாம். அண்ட் இது வந்து நம்ம உடையுதா இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுத்தி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையுது, கொஞ்சம் உடையல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு இது அமுத்தும் போது. அண்ட் அது அப்படியே கையில் எடுக்கும்போது அது வந்து அப்படியே விழுகாமல் போய்கிட்டே இருக்குது. கையில் கொஞ்சம் தான் நிற்கிது. நம்ம கையில் நிற்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கொஞ்சமாக வந்து நம்ம கையில் மட்டும் ஒட்டுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு விளக்கு எடுத்திருக்கோம். அதில் வந்து அதோட டெக்ஸ்சர் எல்லாம் அதில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் போட்டுட்டு அதுக்கு அப்படியே கவுத்திடலாம். சூப்பராக இருக்குல்ல அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு. அப்படியே விளக்கோட டிசைன்ஸ் அதில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து லைட்டாக உடஞ்சிச்சு. ஸோ அதனால நம்ம அதை உடச்சிடலாம். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அது வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி செஞ்சுட்டு அதை கட் பண்ணி உடச்சியும் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நல்லா வந்து இது ரொம்ப தின்னாக கொஞ்சம் மேக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கட்டி வச்சு கையிலே கட் பண்ணலாம் கொஞ்சமாக. இது எவ்வளோ சூப்பராக உடையுது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல அது பார்க்குறதுக்கே. நம்ம அதை கையில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி லைன் மாதிரி செஞ்சு மறுபடியும் கட் பண்ணலாம்.
கத்தியால் இப்போ கட் பண்ணலாம். நம்ம கத்தியால் கட் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக கட் ஆகுது. அண்ட் அதை கட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் அது நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது கட் பண்ணுறப்போ. அப்படியே நடுவில் கட் பண்ணலாம். இப்போது அதோட ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது அப்படியே நிற்கிது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அது கட் பண்ணுறப்போ. ரொம்ப ஜாலியாகவுமே இருக்குது. அது வந்து நல்லா வந்து கத்தியால் நம்ம கொஞ்சம் நேரம் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்த பாக்ஸ்லேயே அதை நம்ம வச்சு கவுத்தி பார்க்கலாம். அது வந்து கேக் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு, அதை அப்படியே கவுத்தலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதை நம்ம இப்போ கேக் மாரி கட் பண்ணி பார்க்கலாம். அது கையில் அப்படியே வந்து எடுக்கலாம், அது வருதான்னு பார்க்கலாம். அப்படியே நான் வந்து அந்த கத்தியால் எடுத்தேன். அது ரொம்ப சூப்பராக எனக்கு அந்த பீஸ் தனியாக வந்துச்சு. அண்ட் எடுத்ததில் கொஞ்சமாக அது வந்து கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ட் அதுவும் விழுந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக அப்படியே நம்ம எடுத்து விட்டுறலாம். அதை ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அது விழுகிறப்போ. ஜாலியாக இருக்குது விளையாடுறப்போ. அண்ட் இப்போ நம்ம அதை ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கத்தியால் கட் பண்ணலாம். அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அதை வந்து கட் பண்ணுறப்போ ஒரு சைடு வந்து அப்படியே அதுவாக வந்து நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே விழுந்துடுது. அண்ட் ஒரு சைடு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது. அது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணாலே கட் ஆகிடுது. அண்ட் இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுவும் அப்படி தான், ஒரு பக்கம் விழுந்துருச்சு, ஒரு பக்கம் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இதோட அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதில் போய் பை பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.